அடுத்த கட்சிகளுடைய பலத்தை தன்னுடைய பலமா நினைச்சிட்டு ஒரு கூட்டணி அமைச்சோம்னா அது எப்படி இருக்குன்றதுக்கு திமுக எடுத்துக்காட்டா இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தனித்து தேர்தலை சந்திக்கின்ற பலம் இருக்கு. மற்றவங்க மாதிரி ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறத ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு மக்கள் நம்பிடுவாங்கன்னு நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில தலைவர்களை நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்குறோம். ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் மக்களிடம் போய் மக்கள் மொழியில் பேசுகிறாரு. அதுதான் இந்த பக்கம் பிரதமருடைய படம், அதுக்கு இணையாக எடப்பாடியாருடைய படம், மேலே அந்த கட்சி தலைவர்களுடைய படம் சிறிய அளவில் இருக்குது. இதை விட என்ன அடையாளம் வேணும்? ஒரு பிரதமருக்கு இணையாக முழு அளவு படத்தை வச்சு நிற்கிறான். அதுக்கப்புறம் அவரை பிஜேபி ஏமாத்திரும், இவர் ஏமாந்துருவார், அவங்க மாற்றிடுவாங்க, இவர் முதலமைச்சர் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியினுடைய அடிமை. இவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இங்கேருந்து டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இவர் தான் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியுடைய தலைவர் அப்படின்னா அவங்க இங்கே வந்துலாம் பேசணும், நீங்கள் ஏன் டெல்லிக்கு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அங்கே இருக்கிற கட்சிகள் கொள்கை கூட்டணின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொள்கையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கலை, தமிழ்நாட்டுக்கு நல்லது தர திட்டங்களை ஏற்போம், பாதிப்பு தர திட்டங்களை எதிர்ப்போன்றது தான் அன்னைக்கும் சொல்லணும், இன்னைக்கும் சொல்லணும், நாளைக்கும் சொல்லுவோம். இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கருப்பு பலூன் விட்டவங்க வெள்ளைக்கூடை பிடிச்சிட்டு நின்னாங்கல்ல, அப்போ உலகத்திலேயே வெள்ளைக்கூடையே கண்டுபிடிச்சி அதை பிரதமருக்கு பிடிச்சி காட்டினவங்க திமுக. அதனால் அடிமைத்தனத்தை பற்றி பேசுறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான யோக்கியதையோ தகுதியோ இல்லை. கமலஹாசன் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், நான் தியாகம் கூட பண்ணல, கடமையை செஞ்சேன்னு சொல்கிறாரு. அது உண்மை. ஏன்னா அவர் அப்போவே எனக்கு டேர்ச் லைட்டு வேண்டாம், நான் சூரிய வெளிச்சத்திலேயே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி அவர் போய் ஒரு எம்பி சீட்டு டிவிலாம் டமால் உடைச்சாரா சார்? அவர் அப்போ உடைச்சாருங்க. அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் அவர் மேலே பட்ட உடனே இந்த சூரிய வெளிச்சம் இருக்க சொல்ல எதுக்கு டார்ச் லைட்டு தூக்கி போட்டாரு. எங்கேயாவது திமுகவோ ஸ்டாலினோ உதயநிதியோ திமுக பலமான கட்சி, திமுக பலத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களே? இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டிருங்க, ஆனால் பிஜேபி கிட்ட நாங்கள் எதுவும் கேட்டு வாங்க முடியாது, நீங்கள் போராடுங்க, தமிழ்நாடு போராடும், உனக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாடு போராடணுமா? இது ஒரு அடிப்படை வாக்காளருடைய கேள்வியாக இருக்குமா இருக்காதா? திமுகவுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்காக மக்கள் போராடணும்னா உனக்கு எதுக்கு ஓட்டு? எங்களை நம்பி ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் யார் காலையாவது உழுந்து எங்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். எங்களுடைய சொந்த தேவைக்கோ இல்லை எங்கள் அப்பாவுக்கு தபால் தலை வைக்கிறதுக்கோ போய் எடப்பாடி பழனிசாமி போய் யார் காலில் விடல. தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்ல போய் காலில் விடுறோம். அதில் என்ன தப்பு? எங்களை நம்பி ஓட்டு போடுறீங்க, நாங்கள் காலில் விழுந்து வாங்குறோமா கழுத்தை பிடிச்சி வாங்குறோமான்னு அது எங்களுடைய திறமை. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க சார். என்ன சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க போலுங்க சார்? ஆமாம், ஏன்னா அதிமுகவில் ஒரு அதிரடியாக இருக்க சார், அது முயல் ஆமை கதை மாதிரி திடீர்னு ஒரே வாரத்தில் எல்லாமே நடந்து போச்சே. இது எப்போவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து இது அதிமுகனா இப்படி தான் இருக்கும். அதே ஸ்டைலில் தான் இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியாரும் கட்சியை நடத்திட்டு போகிறாருன்றது நாங்கள் நம்பியிருந்தோம். ஆனால் உங்களை மாதிரி ஊடகங்கள் அதை எப்படி ஒரு ஆள முடியும்ன்ற மாதிரி ஒரு எண்ணத்தை விதைச்சிருந்தீங்க. அது இல்லைன்றதை இன்றைக்கி நிரூபிச்சு. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக வர்றாங்க, பாஜக வர்றாங்க, பாமக வர்றாங்க, அமமுக வராங்கன்னு சொன்னீங்க. திடீர்னு பார்த்தா தொகுதியை பங்கீடெல்லாம் முடிச்சு காலையில் பேசுனீங்க, ஈவினிங் முடித்த மாதிரி அறிவிச்சிட்டிங்களா சார்? ஆமாங்க, அதுதான் ஒரு அரசியல் கட்சின்றது தன்னுடைய பலத்தில் தேர்தலை சந்திக்கணும். அடுத்த கட்சிகளுடைய பலத்தை தன்னுடைய பலமாக நினைச்சிட்டு ஒரு கூட்டணி அமைச்சோம்னா அது எப்படி இருக்குன்றதுக்கு திமுக எடுத்துக்காட்டாக இருக்குது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு
ஒரு தனித்து தேர்தலை சந்திக்கின்ற பலம் இருக்கு. அதனால தான் இன்னைக்கு 194வது தொகுதி மயிலாப்பூர்ல இன்னைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு தெரியதில்ல. இன்னைக்கு ஒரு மூத்த ஊடகவியலாளர். இந்த தேர்தல் அறிவிப்பு வந்ததிலிருந்து அல்லது இந்த தேர்தல் வரும்ன்றதுக்காக கட்சிகள் ஆயத்தப்படுத்தி கொண்ட காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் மக்களை சந்தித்த கட்சி தலைவர் யாரும் இல்ல. முழுக்க முழுக்க 194 தொகுதியில அங்க இருக்கிற மக்களை சந்திச்சு, அவங்க மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி, அவங்களுக்கு எது நிவாரணமோ அத நான் செஞ்சு தரேன்னு உத்தரவாதத்த தந்த தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மட்டும்தான். அதனால இன்னைக்கு மக்களோட இருக்கிறாங்க. மக்கள் அவரோட இருக்கிறாங்க. அதனால நாங்க வந்து மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்குறோம். அது மாரி இப்போ நீங்க புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்னைக்கு 194 தொகுதியில பிரச்சாரம் பண்றாருன்றது வேற. அது ஒரு தலைவருக்குரிய பிரச்சாரம்னு கூட நீங்க சாதாரணமா கடந்து போலாம். அந்த 194 தொகுதியிலும் கட்சி புனரமைக்கப்பட்டிருக்கு. கட்சி தொண்டர்கள் ஒரு வேகம், எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அதனால தான் எழுச்சி பயணம்னு அந்த பயணத்துக்கே பேர் வச்சிருக்காரு. அதனால கட்சியில இருந்த சோர்வுகள் நீங்கி, ஒரு சிலர் சுணக்கத்தோடு இருந்தவங்க எல்லாம் கூட பொதுச் செயலாளர் அங்கே போய் அவர் பேச சொல்ல அவருடைய வேகத்துக்கு நம்மளும் ஓடணுன்ற எண்ணம் தொண்டர்களுக்கு மத்தியில் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு அதிமுக ஒரு சரியான பாதையில் போயிட்டு இருக்கு. தேர்தலை வந்து தேர்தலாக சந்திச்சிட்டு இருக்கோம். மற்றவங்க மாதிரி ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு வியூக வகுப்பாளர்கள் சொல்கிறத ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு மக்கள் நம்பிடுவாங்கன்னு நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில தலைவர்களை நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் பார்க்குறோம். ஆனால் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் மக்களிடம் போய் மக்கள் மொழியில் பேசுகிறாரு. அதுதான் இப்போது மக்களுக்கு எது சரியோ அதை பேசுறது வேற. ஆனால் மக்கள் எப்படி பேசுவாங்களோ அந்த ஒரு யதார்த்தத்தோடு அந்த களத்தில் ஒரு பாமரன் எப்படி நடந்து போவானோ, ஒரு சாமானியன் எப்படி ஒரு பெரிய தலைவர்ன்ற பிம்பமோ, ஒரு முதலமைச்சராக இருந்தவர் என்ற ஒரு அடையாளமும் இல்லாம அவர் சொல்ற மாதிரி ஒரு விவசாயியா போய் மக்களை சந்திக்கிறாரு. மக்களும் அவர்கிட்ட அதே மாதிரி பழகுறாங்க. தன் வீட்டை ஒரு மூத்த சகோதரன் வந்திருக்கா மாதிரி, ஒரு தன்னுடைய உறவினர் வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்தீங்களா மடிக்கணி தருவீங்களான்னு மாணவர்கள் கேட்குறாங்க. இது வந்து இந்த ஆட்சியில் வந்து இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்தால் இதெல்லாம் சரிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதை செய்கிறாரு. எங்கள் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்ல இவர் வந்து கண்டிப்பாக நான் ஆட்சிக்கு வந்த உடனே அதை செஞ்சு தரேன்னு சொல்கிறாரு. அதை நம்புகிறாங்க. அதுதான் ஒரு மக்கள் தலைவராக இன்னைக்கு எடப்பாடியார் எல்லாரும் எதிர்பார்த்ததை விட தன்னைத்தானே அவர் உருவாக்கிட்டாருன்றது தான் சரியானதாக இருக்கும். அதான் சார், இந்த 2-3 நாட்களில் தொகுதி உடன்பாடு ஏற்படுத்திட்டீங்க, தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டீங்க, பிரச்சாரத்துக்கே கிளம்பிட்டீங்களே. அதுதான் ஏற்கனவே பிரச்சாரத்தை இதோடு இருந்தார். இது வந்து தேர்தல் பிரச்சாரன்றது தனியாக போவார். இப்போ பொதுச் செயலாளர் முறையில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் அந்த தொடர்ச்சி. இது வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற தலைப்பில் எல்லா தொகுதியிலும் இருக்கிற மக்களை போய் சந்திக்கணும்னு முடிவு பண்ணி அதுதான் அதனுடைய தொடர்ச்சி தான். இந்த 1ஆம் தேதிக்குள்ளே ஏறத்தாழ 234 தொகுதியும் முடிச்சிடணுன்ற எண்ண வேகத்தோடு இருக்காரு. தேர்தல் பிரச்சார பயணம் தனியாக போகாது. அது அடுத்த ரவுண்டில் தேர்தலுக்காக வேட்பாளர் அறிமுகத்துக்கு பிறகு எல்லா தொகுதிக்கும் போவார். அது கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் போவாங்க, அப்போ போவார். இது இல்லாமல் பிரதமர் 3 முறை வந்திருக்காரு. பிரதமர் 3 முறை வந்து கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்துக் கொண்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எல்லாரும் பிரதமர் எடப்பாடியார் பேரை சொன்னாங்களா, அதிமுக ஆட்சின்னு சொன்னாரா, இவர் தான் முதலமைச்சர் சொன்னாரான்னு கூட எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து பெரிய என்னவோ ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்த அத்தனை பேருக்கும், அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் தெளிவாக தெரியும், இந்த பக்கம் பிரதமருடைய படம், அதுக்கு இணையாக எடப்பாடியாருடைய படம், மேலே அந்த கட்சி தலைவர்களுடைய படம் சிறிய அளவில் இருந்தது. இதை விட என்ன அடையாளம் வேணும்? ஒரு பிரதமருக்கு இணையாக, பிரதமர் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவர் இன்னைக்கு சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய பிம்பத்தை உயர்த்தி பிடித்த ஒரு மாபெரும் தலைவர். அவர் வந்து இந்தியா கூட்டணியுடைய தேசிய தலைவர். அதுதான் அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி உருவாக சொன்னது. அதுபோல தமிழ்நாட்டினுடைய என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடி கே பழனிசாமின்னு சொன்னார். அதுதான் 2 பேரும் சேர்ந்து
முழு அளவு படத்தை வச்சு நிற்கிறான். அதுக்கப்புறம் அவரை வந்து பிஜேபி ஏமாத்திரும், இவர் ஏமாந்துருவார், அவங்க மாற்றிடுவாங்க, இவர் முதலமைச்சர் இல்லை. இல்ல சார். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கேட்கணும் சார். ஏன்னா, எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியினுடைய அடிமை. இவர் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இங்கேருந்து டெல்லிக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இவர் தான் தேசிய ஜனநாயக கட்சியினுடைய கூட்டணியுடைய தலைவர் அப்படின்னா, அவங்க இங்க வந்துலாம் பேசணும். நீங்க ஏன் டெல்லிக்கு போறீங்க? அப்படிங்கிற மாரி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. அதை அதுதாங்க. எப்படி நீங்க பார்க்குறீங்க? நீங்க அதுக்கு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் மிக தெளிவா சொன்னாரு. நீங்க அவர் சொல்ல சொல்ல என்ன சொன்னாரு? உள்துறை அமைச்சர் இங்க மட்டும் இல்ல, இன்னும் 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. ஒரு பல பணிகள் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவினுடைய சூழ்நிலை, இன்னைக்கு உலகத்தில் இருக்கின்ற போர் சூழல், அதுக்கப்புறம் எண்ணெய் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள். எந்த நேரத்தில் வேணா கேபினெட் கமிட்டியோ அல்லது வேற சில ஆய்வுக் கூட்டங்களோ நடக்க வேண்டிய நிலையில, இன்னைக்கு பிரதமருக்கு அடுத்து எல்லா வகையும் அவர் அத இந்த ஒரு மாநில தேர்தலுக்காக அங்க வந்துட்டு போக அத அத முடியாது பார்க்கிற அப்படிங்கிற மாரி. அவ்வளோ பெரிய கடுமையான பணிச்சுமையில இருக்கிற ஒருத்தர ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை சந்திக்கிறாரு. என்டிஏவினுடைய தலைமை பொறுப்பு இவர்கிட்ட இருக்கு. ம். அப்போ இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறதுக்கு முன்ன அவர்கிட்ட போய் அவருடைய கருத்தை கேட்டுக்கிட்டு அவர்கிட்ட வந்து இருக்கிற நிலையை விலக்கி சொல்லிட்டு வர்றது அவருடைய கடமை இல்லையா? ஒரு ஆனா திமுக அத வேற மாரிலாம் சொல்றாங்க. அதுதான் கடமை. அதை தான் செஞ்சார். அது அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தை அவர் தெளிவாக சொன்னார். நான் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போகிறேன், தேர்தல் பணிகளை தொடங்கிட்டோம். இப்போ நான் தேர்தல் பணிகளை தொடங்கிட்டா சந்திக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போகும், அதனால வந்து சந்திச்சு போனேன்னு சொன்னார். ஆனால் திமுக சொல்றது முழுக்க முழுக்க சுயநலத்தினால அதிமுக கூட்டணியினுடைய பலத்தை பார்த்து மிரண்டு போய் வர பிதற்றல் தான். இப்போ நீங்கள் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு சேர்ந்த உடனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்கு போனாங்களா இல்லையா? ஆமா. வீட்டுக்கு போய் அவங்க பேசிட்டு வந்தாரா இல்லையா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இப்போ இவர் வந்து அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கு போனது அடிமைத்தனம்னா அவர் இங்க வந்தது என்ன? இன்னைக்கு பியூஷ் கோயல் உள்பட வந்து எங்க உட்காந்து பேசுறாங்க? எங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க? அவங்க அங்க அவங்கவங்க இப்போ இவர் அன்புமணி மிக தெளிவா சொன்னாரு. நான் பார்லிமெண்ட்ல கையெழுத்து போட போனேன்னு. ஆக டெல்லிக்கு போறவங்க எல்லாம் போய் பாரதிய ஜனதா கட்சி காலில் விழுந்துட்டு வராங்கன்னா, இவங்க டெல்லிக்கு போனாங்களே, எதுக்கு போனாங்க? ராகுல் காந்தி பார்க்கறதுக்கு. கனிமொழி எதுக்கு போனாங்க? இத்தனைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோட நாங்க கூட்டு சேர்ந்ததுக்கு பிறகு நாங்க நடத்துற என்டிஏ கூட்டணி நடத்தின பிரச்சார கூட்டங்கள் 3 கூட்டத்திலையும் எங்க தோழமை கட்சிகள் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. இது வந்து எங்க கூட்டணியுடைய பிரச்சாரமா நடந்தது. பிரதமர் வந்தப்பவும் சரி, மற்ற நேரங்களையும் சரி. ஆனா திமுக நடத்தின தேர்தலுக்காக திருச்சியில மாநாடு போட்டாங்கல்ல, இது தேர்தல் பணியினுடைய தொடக்கம்னு அறிவிச்சாங்க. அவங்க கட்சியுடைய 12 மாநில மாநாடு சார் அது. அதான் அவங்க என்ன கோஷம் வச்சாங்க? தீரர் கூட்டமாம் திருச்சியில் கூடுவோம், திருச்சியில் மாநாடு போட்டால் திமுக வெற்றி பெறும், அது எங்களுடைய பகுத்தறிவு சொல்லுதுன்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் தேர்தலை சந்திக்க போறீங்க, அதுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியோட உடன்பாட்டுக்கு வந்துட்டீங்க, தேமுதிகவுக்கு ஒரு இடத்த கொடுத்து அவங்ககிட்டயும் உடன்பாட்டு வந்துட்டீங்க. ஏற்கனவே இருந்த கட்சிகள் 10 வருஷமாக எங்களோட இருக்கிறாங்க, நாங்கள் கொள்கை கூட்டணி வச்சுருக்கோன்னீங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் இதுன்னு இல்லை, ஒரு சாதாரண நிகழ்ச்சி திமுக நடத்தினாலும் அவங்களுடைய தோழமை கட்சிகள் வந்து பாராட்டுறதுக்குன்னு கூப்பிட்டு போகிறாங்களா இல்லையா? அவங்க எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க வந்து அவங்க கட்சிகள் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தானே செய்வாங்க. இப்போ ஏன் செய்ய முடியல? ஏன்னா அந்த இவங்க ஒரு இணக்கமான நிலை அவங்க இருக்கிறதா நடிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இன்னைக்கு அவங்க கூட்டணி உருவாக்க முடியலை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது எங்களுக்கு அதுக்கு முன்னே 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். இதே நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நாங்கள் அவங்க பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ணியிருக்கலாம், அவங்க எங்களை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைமை அவங்களை எங்களுக்கு அடைச்சி நாங்கள் போகல, அதையெல்லாம் மீறிக்கிட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்றோம். அப்படி இருக்க சொல்ல நாங்கள் கூட்டணின்னு வந்த பிறகு அந்த கூட்டணிக்குரிய இலக்கணத்தோடு நடந்துக்கிறோம். நாங்கள் இத்தனைக்கும் நாங்கள் கொள்கை கூட்டணி,
நாங்கள் லட்சிய கூட்டணி, நாங்கள் பிரியவே மாட்டோம், நாங்கள் ஒன்றா தான் இருப்போம், ம். நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கையே ஒன்றா இருக்கிறதான்னு சொல்லலை. ம். நாங்கள் தேர்தல் கூட்டணி. இந்த ம். தேர்தலுக்காக திமுகவை வீழ்த்துவதற்காக ஒரு பாசிஸ்ட் ஆட்சி நடத்துகிற ஸ்டாலினுடைய ஆட்சி தொலைக்கப்பட வேண்டும். திமுக ஒரு தீய சக்தி, அது தமிழ்நாட்டு அரசியலிருந்து துடைத்தெறியப்பட வேண்டும் ம். என்பதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, அவருடைய லட்சியம். அதுக்காக தான் அதிமுக உருவாக்கினாரு. அவர் வழியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய ஆயுள் முழுவதும் பாடுபட்டாங்க. அவங்க வழியில் இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக இயங்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி திமுகவை அகற்றுவதற்குரிய முயற்சியில் நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு துணையாக நிற்கின்ற திமுகவை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு பணியாற்றுகின்ற கட்சிகளுடைய ஆதரவை ஒருங்கிணைப்பை நாங்கள் உருவாக்குறோம். அது எங்களுடைய கடமைன்ற வகையில் அதை செய்கிறோம். அதுதான் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே இருக்கிற கட்சிகள் கொள்கை கூட்டணின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொள்கையை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கலை. தமிழ்நாட்டுக்கு நல்லது தர திட்டங்களை ஏற்போம், பாதிப்பு தர திட்டங்களை எதிர்ப்போம்ன்றது தான் அன்னைக்கும் சொன்னோம், இன்னைக்கும் சொல்லுவோம், நாளைக்கும் சொல்லுவோம். நீங்க தேர்தல் கூட்டணி. நாங்கள் தேர்தல் கூட்டணி. அந்த தேர்தல் கூட்டணி அறிவிப்பு வந்த உடனே இந்த தேர்தலில் நாங்கள் கூட்டணி அமைச்சிட்டோம்னு அறிவிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்குள்ள எந்த பிணக்கோ பிரச்சனையோ பிளவோ வரல. ஆனால் இருக்கிறதா வந்து திமுக தான் பரப்பிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க கூட்டணியை வடிவமைக்க முடியல. அந்த கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் இன்னைக்கு புலம்பலுக்கு ஒரு விடிவு காண முடியலை. ஆனால் அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி அடிமையாக இருக்குது. இன்னும் கேட்டால் இதே எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நான் அப்போ ஊடகங்களில் பேச சொல்ல அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா இருக்க சொல்ல இதே ஈழத்தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நடக்குது. அப்போ நிருபர்கள் கேட்குறாங்க, கருணாநிதி முதலமைச்சர் அவர் சொல்கிறாரு, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவ முடியும்? நாங்களே மத்திய அரசுக்கு அடிமை. இத்தனைக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க, மாநிலத்தை ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு உதவ முடியலையேன்னு கேட்க சொல்ல, நாங்கள் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு போய் என்ன உதவி செய்ய முடியும்? நாங்கள் ஆட்சியிலிருந்து வந்துடுறதுனால என்ன பிரச்சனை தீந்துருமா? எங்கள் பதவி தான் போகும்னு சொன்னவர். அப்படிப்பட்ட திமுக இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இதே திமுகவோட ஒப்பந்தம் போடுறது எத்தனை முறை இந்த சோனியா காந்தியை பார்க்கறதுக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்திருந்த காட்சிகள்லாம் இருக்குது. இதே மன்மோகன் சிங் அமைச்சர்களில் தேவையான இலாக்காக்கள் வாங்குறதுக்கு பதவி ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான இலாக்கா கிடைக்கணும்னு சொல்லிட்டு போய் 4 நாள் 3 நாள்லாம் காத்திருந்த காலங்கள்லாம் திமுகவுக்கு உண்டு, கருணாநிதிக்கு உண்டு. அதனால் இவங்கள போல் நாங்கள் காத்திரல. நாங்கள் வந்து எங்கள் கொள்கையில் தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மை செய்தாலும் அதை நாங்கள் ஏற்கிறோம். அது யார் செய்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு யார் பாதிப்பை உருவாக்குனாங்களோ அதை எதிர்க்கிறோம். எங்களுக்கு தமிழ்நாடு தான் களம். தமிழ்நாட்டு மக்களுடைய நல்வாழ்வு தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு வந்து நீங்கள் வேறு மாதிரி கூட எடுத்துக்கலாம். எங்களுக்கு பரந்த நோக்கம், நாங்கள் இந்தியாவை ஆளணும், நாங்கள் மணிப்பூரில் போய் போட்டியிடணுன்ற எண்ணம்லாம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு தமிழ்நாடு தான் இலக்கு. தமிழ்நாட்டில் மக்களுக்கு எங்களை நம்பி வாக்களிக்கின்ற மக்கள், எங்களை நம்பி இருக்கின்ற மக்கள் நல்ல வாழ்க்கை பெறணும், அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் செஞ்சு தரணும். அதுக்கு தான் நாங்கள் ஆட்சிக்கு வர விரும்புகிறோம். அதுதான் நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களை வழி நடத்திய விதம், அதை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நான் முடிச்சிடறேன். ஆனால் இவங்க தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைன்னா மத்திய அரசை போய் பார்க்க மாட்டாங்க. நரேந்திர மோடியை பார்த்தா அது பாவமான காரியம் சொல்கிறவங்க, அடிமைத்தனம் சொல்கிறவங்க. இவங்க அப்பாவுக்கு ஒரு தபால் தலை வெளியிடணுன்னா போய் பிரதமரை பார்த்தாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் அவர் ராஜ்நாத் சிங் அனுப்பி அதை வெளியிட சொன்னார். அப்போ வந்து மத்திய அரசு நல்ல மத்திய அரசா? இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா கருப்பு பலூன் விட்டவங்க வெள்ளைக்கூடை பிடிச்சிட்டு நின்னாங்கல்ல, அப்போது உலகத்திலேயே வெள்ளைக்கூடையே கண்டுபிடிச்சி அதை வந்து பிரதமருக்கு பிடிச்சி காட்டினவங்க திமுக. அதனால் அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான யோக்கியதையோ தகுதியோ இல்லை. ஏன்னா இவங்க எப்படி நடந்தாங்க? இதே ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக இயக்கம் சொன்னது கருணாநிதி முரசொலியில் எழுதியிருக்கிறார். அதான். அதனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு வேற யாரும் இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொன்னதில்லை. ஆனால் தீக எப்படி திமுகவுக்கு தாய் வீடோ அது போல் ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம் அது பிஜேபியினுடைய தாய் வீடுன்னு சொன்னவர். அதனால் இதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கி அவங்க கூட்டணியில் கட்சியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள்லாம்
இன்னைக்கு ஏதோ பெரிய ஸ்டாலின் வந்து கொள்கை வடிவம் சொல்லி பேசுறதெல்லாம் ஒரு இன்னும் சொல்ல போனால் சந்தர்ப்பவாதத்திலேயே இவங்களுடைய செயலிழந்த தன்மைன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன் ஒரு 3 நாளைக்கு முன்ன சொல்கிறாரு, இந்தியாவில் சிறுபான்மை பெரும்பான்மை என்று மத ரீதியாக பிளவுபடுத்தி குளிர்காய்கின்ற மத நல்லிணக்கத்தை கெடுக்கின்றவர் ராகுல் காந்தின்னு சொல்றாரு. இவர் பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்துக் கொண்டு செயல்படுறாருன்னு சொல்றாரு. சொன்னது யாரு? இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அவங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி. அவங்க ஏன்னா கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மோதிக்குது. அவங்க எதிரி காங்கிரஸ் தான். அவங்க எதிரி காங்கிரஸை காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கு அவர் சொல்ற காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறவு வச்சிருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி வளர்றதுக்காக அவர் செயல்படுறாருன்னு நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. சிறுபான்மை பெரும்பான்மை என்று மக்களை பிளவுபடுத்துகின்ற சக்தி ராகுல் காந்தின்னு அவர் சொல்றாரு. அதனால இங்கே வந்து நின்றுட்டு எங்களை பார்த்து நாங்கள் வந்து இதை சொன்னால் எல்லாம் சிரிப்பாங்க. அதிமுக எந்த காலத்திலையும் மதத்தை வைத்தோ ஜாதியை வைத்தோ இந்த மண்டலம் வடக்கு மண்டலம் தெற்கு மண்டலம்லாம் வச்சோ எந்த பாகுபாடும் பார்த்ததில்லை, எந்த பிளவும் ஏற்படுத்ததில்லை, எந்தவித வேற்றுமையும் பார்த்ததில்லை. நாங்கள் மக்களை மக்களாக திமுக இது பண்ணுறது இல்லைங்க சார். ஆனால் அவங்க திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் தான் அப்படிங்கிறாங்களே. இல்லையே, திமுக பார்க்கறதுல இல்லை, திமுக தான் பார்க்குது. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கு இவங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக இன்னைக்கு சிறுபான்மை மக்கள்லாம் தனக்கு வாக்களிப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் அல்லது வாக்களிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் அவங்க இன்னைக்கு திமுக தேவையற்ற மத கலவரத்தை இவங்க தான் தூண்டி விடுறாங்கன்னு குற்றம் சாட்ட முடியும். ஏன்னா இன்னைக்கு அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க, சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர் யாரும் பாதுகாக்க தேவையில்லை, இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் எல்லாரையும் பாதுகாக்கும். நீங்கள் அப்படி இருக்க சொல்ல யாருமே பாதுகாக்க மாட்டாங்க, நான் தான் பாதுகாப்பேன், நான் ராஜேந்திர சோழன், எங்கள் பையன் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், எங்கள் அப்பா வந்து மனுநீதி சோழன் சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்கள் மன்னராட்சி காலத்துக்கு போகிறீங்க. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. அதிமுகவில் இன்றைக்கி ஒரு சாதாரண கிழக்கிழக்க செயலாளர் அமைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி படிப்படியாக வளர்ந்து அந்த கட்சியால் ஏற்கப்பட்டு தொண்டர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி பொதுச் செயலாளர் ஆகிட்டார், முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் திமுகவில் அப்படி ஆக முடியுமா? இன்னைக்கு ஆகக்கூட வேண்டாம். இன்னைக்கு திமுகவில் யாராவது, இன்னைக்கு அதிமுகவில் யார் வேணா சொல்லலாம், நானே சொல்லலாம், நாளைக்கு நான் பொதுச் செயலாளர் ஆக முடியும்னு சொல்லலாம். ஆனால் திமுகவில் அப்படி ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த கட்சியில் இருப்பாங்களா? இன்னைக்கு அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்குது. பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை, முதலமைச்சர் மட்டும் இல்லை, முதலமைச்சர் கருணாநிதி குடும்பம் தான்னா துணை முதலமைச்சர் கூட அவங்க தான், வேற யாரும் வர முடியாது. துரைமுருகனுக்கு எவ்வளோ சர்வீஸ் ஆனாலும், எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக வரலாறு படைத்தாலும் அவர் வந்து துணை முதலமைச்சர் கூட ஆக முடியாதுன்றதுன்னா இன்னைக்கு திமுகவில் எழுதப்படாத சட்டமாக இருக்குது. இது எப்படி ஜனநாயகமாகும்? இன்னைக்கு கூட எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க, பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறாங்க. எந்த கட்சியாவது சரிசமமாக இன்னைக்கு இவங்க கேட்குறாங்களோ, நாங்கள் டெல்லிக்கு போகிறோம், அமித்ஷாவை பார்த்தோம், அங்கேயும் போனீங்க இங்கேயும் போகணும். இவங்க ஒரு முறையாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு அலுவலருக்கு போயிருக்காங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டுக்கு அலுவலகம் இருக்கா இல்லையா? அங்கே போயிருக்காங்களா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு அதாவது குறைஞ்ச அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கூட்டணி கட்சிக்கு தலைவர் நாங்கள் தான், எங்களை தான் தேடி கட்சிகள்லாம் வரணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் போனீங்க? அதுதான் சர்வாதிகார மனப்போக்குன்றேன். நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி தொகுதி பங்கீட்டை அறிவித்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அதை முடிஞ்ச உடனே அந்த ப்ரெஸ் மீட்டில் மிக தெளிவாக சொல்கிறார். எல்லாரும் கேட்குறாங்க, யாரும் சிறிய கட்சி பெரிய கட்சி இல்லை, அவங்கவுங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. நாங்கள் வந்து அவங்கவுங்களுடைய சுதந்திரத்தில் தலையிட முடியாது, நாங்கள் சீட்டு ஒதுக்கிட்டு அவங்களுக்கு தர்றோம். அவங்க எந்த சின்னத்தை அவங்க விரும்புகிறாங்களோ அந்த சின்னத்தில் போட்டியிடலாம், அதுக்கான உரிமை இருக்குது. நாங்கள் எங்கள் சின்னத்திலாம் போட்டியிடணும்னு யாரும் நாங்கள் வற்புறுத்த மாட்டோம் சொல்கிறோம். திமுக சொன்ன மாதிரி எங்களுடைய சின்னத்தில் தான் நீங்கள் போட்டியிடணும், யாரையும் கட்டாயப்படுத்தலை. எங்கே கட்டாயப்படுத்தாமையா வைகோ 10 நாள் கழித்து அவர் போய் 4, அதாவது நான் என்ன சொல்கிறேன், அவர் வந்து 4 தொகுதி கொடுக்குறீங்க, அது என்ன 3 தொகுதியில் வந்து உதயசூரியனில் நிற்கிறோம், ஒரு தொகுதியில் நீங்கள் உங்கள் சின்னத்தில் நின்றுங்கன்னா அது என்ன ஒரு, அதாவது
அது என்ன ஒரு கட்சியினுடைய உரிமையை மதிக்கிறதா? அதாவது வைகோவுக்கு இழைக்கப்பட்ட அநீதின்னு நினைக்கிறீங்களா? வைகோக்கு இருக்கப்பட்டல. அவர் வந்து வைகோவுக்கு வேற வழி இல்ல. வைகோ வந்து அவரோட தன்னிலை இழந்த மனிதனுக்கு தரம் தாழத்தான் செய்யும். அதனால அத வந்து நம்ம வருத்தப்படலாமே தவிர, அவரே வருத்தப்படாதப்போ நம்ம அத ஒண்ணும் எடுத்துக்க முடியாது. அது இல்ல. ஆனா திமுகவினுடைய அந்த மன்னர் மனநிலைன்னு சொல்றேன். நாங்க குடுக்கறத நீங்க வாங்கிக்கணும். நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். நாங்க ஆனா யாருக்கு என்ன குடுக்குறோம்னு நீங்க கேட்கக்கூடாது. ஆனா வைகோ சொல்றாரு, நான் வந்து இந்த 4 தொகுதிய கூட அ திரு கருணாநிதி அவர்கள் இறக்கும் தருவாயில் அவருக்கு நான் ஒரு உறுதிமொழி குடுத்தேன். அதனால இத ஏத்துக்கிட்டேன். தியாக மனப்பான்மையில ஏத்துக்கிட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. அவர் தியாகன்றது எது தியாகன்றது அவருக்கு வந்து அவருடைய பார்வை வேற. அந்த பார்வைய நம்ம வந்து ஏற்க முடியாது. ஆனா நான் கேட்கறது, நீங்க உங்களுடைய நீங்க அவருக்கு குடுத்த உறுதிமொழிய நீங்க காப்பாத்துனீங்க. ஆனா, அந்த காப்பாத்துன எண்ணம் அ அ அந்த கட்சி தலைமைக்கு இருந்திருந்தா, நம்மள நம்பி வந்த ஒரு கட்சி இப்படி வீணா போதேன்னு சொல்லி ஒரு பரிதாபம் இருந்திருந்தா, அவங்க அந்த கருணை உணர்வோடு அணுகியிருந்தா இந்த நிலைமை வந்திருக்காது. இன்னைக்கு அவங்க 6 தொகுதி குடுத்தாங்க. அதையும் 4 ஆக்கிட்டு, அதுலயும் 3 சின்னத்துல நாங்க உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு சொல்லி ஒரு சொல்றாங்கன்னா, அது அது வந்து சரின்னு சொன்னா, அது அவரே ஏத்துக்க சொல்லி நமக்கு அது பிரச்சனை இல்ல. அது அது என்னுடைய பேசுபொருளே இல்ல. நான் கேட்கறது என்னன்னா, அ 2டே 2 நான் மதிக்கிற கட்சியில ஒண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட். அவரு சொன்னாரு, "நாங்க வரலாற்றில இல்லாத அளவுக்கு ஒரு சிறுபான்மை கட்சியா மாறிட்டோம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில. இந்த தேர்தல்ல அப்படி இருக்க மாட்டோம். இந்த தேர்தல்ல இரட்டை இலக்க தொகுதிகள வாங்கி நிப்போம்னு சொல்லி சொன்னாரு. கூடுதல் தொகுதிகளை வாங்கி எங்களுடைய பலத்துக்கு தக்கவாறு நாங்க போட்டியிடுவோம். போன முறை அந்த தவறு நடந்து போச்சு. இந்த முறை அந்த தவறு நடக்காம பார்த்துப்போம்." இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஒரு சாதாரணமான மனிதர், ஒரு பாமரன் சொல்றாரு. அவங்க 15,00,00,000 போன வாட்டியே வாங்குனாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு தேவையான ஒரு 50,00,00,000 குடுத்துருப்பாங்க. அவங்க கம்முனு விட்டு வந்துட்டாங்க. இவங்கலாம் சும்மா வந்து ஏதோ ஒரு கட்சி நடத்தின பேர்ல வச்சுட்டு காசு சம்பாரிக்கிறாங்க. இது ஒரு பொழப்பா வச்சுட்டு இருக்காங்கன்னு எவ்வளோ அந்த கொள்கை, சித்தாந்தம் எல்லாம் எங்க எங்க போச்சு? நீங்க செஞ்ச நடவடிக்கைகள் அல்லது சரியான ஒரு நட்போ, கூட்டுறவோ இல்லாதனால, அவங்க உங்களை காயப்படுத்தி, உங்கள கேவலப்படுத்தி இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு அவங்க கிட்ட போய் நீங்க சமரசமா போனீங்கன்னா, ஒண்ணு நீங்க அவங்களுக்கு பயந்து போறீங்க, இல்ல அடிமையா இருக்கிறீங்க. அல்லது நீங்க அவங்க கிட்ட ஏதோ பலனை எதிர்பார்த்து சரண்டர் ஆயிட்டீங்கன்னு தானே சொல்லுவாங்க. அதுதானே இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க. ஓகே சார். சார் இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி ஒரு இன்டாக்ட்டா ஒரு பிரம்மாண்டமான கூட்டணியா இருந்துச்சு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. திமுக இப்ப தேர்தல் வந்தா கூட திமுக வந்து அமோகமா வெற்றி பெறும் அப்படிங்கிற மாரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க பேச்சுவார்த்தைகளாக காங்கிரஸ் கட்சி அவங்க எங்களுக்கு அதிக தொகுதி வேணும்னு சொல்லி அவங்க முறைச்சுக்கிட்டு போனாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இப்ப நீங்க குறிப்பிட்ட மாரி 6 தொகுதிகள 5 தொகுதியா குறைச்சனால அவங்க மனதளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்கத்தில வேணும்னு சொல்லி நீண்ட இழுபறிக்கு பிறகு இப்ப 8 தொகுதிகளை வாங்கி அவங்களும் நிக்கிறாங்க. இது மாரி நெறைய குழப்பங்கள் இருக்கு. போதாக்குறைக்கு அவங்க கூட இருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து போட்டியே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கட்சிய விட்டு வெளில போயிட்டாரு. கமலஹாசன் கூட இந்த தேர்தல்ல வந்து அவர டார்ச் லைட்ல நிக்கக்கூடாது. நீங்க வந்து உதயசூரியன் சின்னத்தில நிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால, நான் தேர்தலே வேணாம்ப்பான்னு சொல்லி போயிட்டார். இத எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? இல்ல இது இது வந்து அ அ இந்த ஆக்டோபஸ் பட கரங்கள்ல போய் சிக்கிறவங்களுக்கு என்ன நிலையோ அதுதான். நீங்க இன்னைக்கு கமலஹாசன் தேர்தல்ல போட்டியிட மாட்டேன். நான் வந்து தியாகம் கூட பண்ணல. கடமைய செஞ்சேன்னு சொல்றாரு. அது உண்ம. ஏன்னா, அவரு அப்பவே எனக்கு டார்ச் லைட் வேண்டாம். நான் வந்து சூரிய வெளிச்சத்திலேயே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி, அவர் போய் ஒரு எம்பி சீட்டுக்கு டிவிலலாம் டமால்னு உடைச்சாரா சார் அவரு? அப்போ கட்சி உடைச்சாருங்க. ஆரம்பிக்கும்போது. அதுக்கப்புறம் சூரிய வெளிச்சம் அவர் மேல பட்ட உடனே, இந்த சூரிய வெளிச்சம் இருக்க சொல்ல எதுக்கு டார்ச் லைட்டு தூக்கி போட்டாரு. போட்டு தானே அவருக்கு என்ன அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி குடுத்தாங்க. அவர் ஒரு சிறந்த நடிகர். அவருடைய நடிப்புக்கு கலைத்துறையிலிருந்து ஒரு நியமன உறுப்பினரே குடுத்திருப்பாங்க. ஆனா, இதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சு, பல பேருடைய வாழ்க்கைய கெடுத்து, பல பேர கடன்காரனா ஆக்கி, பல பேர நிக்க வச்சு, ஓட்டாண்டி ஆக்கி, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் போய் ஒரு எம்பி சீட்ட வாங்குனாரு. போன நாடாளுமன்ற தேர்தல்லயே அவருக்கு சீட்டு தரல. அப்பவே அவரு சமரசத்த தான் பண்ணாரு. "நீ ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணா உனக்கு ராஜ்யசபா தரேன்னு சொன்னாங்கன்ட்டு" அவர் போய் பிரச்சாரமும் பண்ணாரு. எங்கேயாவது திமுகவோ, ஸ்டாலினோ, உதயநிதியோ
திமுக பலமான கட்சி, திமுக பலத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? அதிமுக கூட 2 முறை இல் தனித்து நின்னு போட்டியிட்டு அதுதாங்க. ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய கூட்டணி பலமா இருக்கு. நாங்க கொள்கை கூட்டணி. நாங்க வெற்றி பெறுவோம். அதாவது கூட்டணி பலம் வேற. ஆனா திமுக பலகீனன்றது அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதனால தான் அவங்க ஏற்கனவே இருந்த கூட்டணி பலம் போதாதுன்னு தான் இப்போ புதிய புதிய கட்சிகள்லாம் சேர்த்து பலமாக்குறதா இனிமே பலமாகும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்க வந்து புதிய கட்சியை சேர்த்து நாங்க பலமாக்க சொல்ல, நீங்க கூட இருக்கிறவங்க விட்டு குடுங்கன்றாங்க. நீங்க ரொம்ப கணக்கு கூட வேண்டாங்க. ஒரு சிம்பிள் இது சொல்றேன். நீங்க திமுக பலமான கட்சின்னா, இப்போ மத்த கட்சியெல்லாம் விட்டு குடுங்க, புதிய கட்சி சேர்க்கணும்னு சொல்றாங்க. தேமுதிக வந்துருச்சு, அ இன்னொரு கட்சி வந்துருச்சு, கமலஹாசனுக்கு குடுக்கணும், அவருக்கு குடுக்கணும், இவருக்கு குடுக்கணுன்றாங்கல்ல. திமுக பலமான கட்சின்னா என்ன செஞ்சிருக்கணும்? நான் நான் 117 இருந்தா வெற்றி வாய்ப்பு இருந்தா போதும். நம்ம தான் ஜெயிக்கிற கூட்டணி, பலமான கட்சி. போட்டியிட்ட அத்தனை இடத்துல வெற்றி பெற போறோம். 200க்கு 234க்கு 234 நாங்க வெற்றி பெறுவோம்ன்ற நம்பிக்கை இருக்கு. அப்படி இருக்க சொல்ல, நான் ஒரு 140 இடத்துல போட்டியிடுறேன். மீதி இடத்துல எங்கள நம்பி இவ்வளோ நாள் இருந்தீங்க. உங்க கட்சியினுடைய செயல்கள் எல்லாம் கூட நிறுத்தி வச்சீங்க. நீங்க எங்கள நம்பி இருந்தீங்க. அதனால நீங்க உங்களுக்கு உரிய இடத்துல நீங்க 1, 2 எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை இல்லன்னா, நாங்க அதிக இடத்துல போட்டியிடுறோம்னா, அப்போ உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்றது தானே அர்த்தம். வீக்னஸா இருக்காங்கன்னு அர்த்தம். வீக்கா இருக்காங்கன்னு ஆமா வீக்கா இருக்காங்க. அவங்க 180 இடத்துல உதயசூரியன்ல போட்டியிட்டா தான், நாங்க வந்து மெஜாரிட்டியாவது பெற முடியுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுனால தானே அவங்க சொல்றாங்க. இல்ல வீணா ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க இல்லையா? வீணா ரிஸ்க் எடுக்கணும். அப்போ ஏங்க ஒரு கட்சி உங்கள நம்பி 5 வருஷம் உங்களுக்கு கூக்குரல் எடுப்பதனால, உங்கள சொல்றதுக்கு நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்ட ஒரே பாவத்துக்காக அவங்கெல்லாம் வந்து நீங்க கூடுதலா தர வேணாம். இல்ல நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். குறைக்காம இருக்கலாம்ல. இது அப்போ நீங்க நான் குறைக்க மாட்டேன். ஆனா நான் விருப்பப்படுற கட்சியெல்லாம் சேர்த்துருவேன். அவங்க வந்து சேர்க்கல. சிபிஎம் வந்து சேர்த்துதா? இல்ல விடுதலை சிறுத்தைகள் வந்து கூட்டணியில பலப்படுத்தணும்னு சொன்னாங்களா? நீங்க பலப்படுத்திட்டு உங்கள இழக்க மாட்டேன். ஆனா அவங்கள வந்து எல்லார்கிட்டயும் 1, 2 புடுங்குறான்னு சொன்னா, அப்போ யார் பலகீனன்றது அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். நீங்க திமுக கூட்டணி கட்சிகளுக்கு பாயிண்ட் எடுத்து குடுக்குறீங்களே. நான் பாயிண்ட் எடுக்கலைங்க. நடப்பு சொல்றேன். ஏன்னா என் பார்வையில என்ன தோணுதோ அத சொல்றேன். அதாவது இத கூட அறியாம நீங்க விடுதலை சிறுத்தைகள் எனக்கு தெரிஞ்சு மார்க்சிஸ்டுக்கு பிறகு ஒரு சரியான தலைவர் தன்னுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடிய அதை சொல்றதுல வந்து மக்களை நம்ப வைக்கக்கூடிய தலைவரில் தொல் திருமாவளவன் ஒருத்தர்ன்றது எந்த சந்தேகமும் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் தொடர்ந்து போராடுறாருன்றது கூட நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் அவர் 2 நாளைக்கு முன்ன என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க, முடியலை, தீர்மானம் போடுறாங்க. அவங்க கட்சியினுடைய உயர்நிலை செயல் திட்ட கமிட்டியை ஒன்று போட்டு ஒரு ஹோட்டலில் வச்சு கூட்டம் போட்டு அவங்க தலைவர்கள் அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் அழைச்சி பேசுகிறார். பேசிட்டு 8 தீர்மானங்கள் நிறைவேற்றார். 8ல் ஒரு தீர்மானம், நாங்கள் இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிடுவோம், சீட்டை கேட்டு பெறுவோம். அதுபோல் 2028ல் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் கேட்டு பெறுவோம். அது தீர்மானமாக போட்டிருக்காங்க. அது பேச்சோ இல்லை அறிக்கையோ இல்லை, கட்சியினுடைய தீர்மானம். அந்த தீர்மானம் போட்டு நேற்று கொண்டு போனாரு. என்ன நடந்தது? அப்போ நீயே உன் தீர்மானத்தை மதிக்கலைன்னா, உன் கட்சி நிர்வாகிகளை பொருட்படுத்தலைன்னா, அப்புறம் வேற இன்னொருத்தர் எப்படி நீங்க மார்க்சிஸ்ட் நான் முடிச்சிடுறேன். மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இருந்த அந்த விதியை மீறக்கூடாது, நம்முடைய கட்சியை நம்மளே கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணத்தினால தானே அவங்க மறுபடியும் செயற்குழுவை கூட்டி நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிட்டு வந்து சொல்கிறோன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, போனாங்க. நீங்கள் அதை கூட செய்யலைல்ல. அங்கே போன உடனே காலில் விழுந்து கை கொடுக்கறத கொடுத்துட்டு சரிங்க எஜமான்னு சொல்லிட்டு வரீங்கன்னா, அப்புறம் எங்களை பார்த்து அடிமைன்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது உங்களுக்கு? அவங்க சொல்கிற காரணங்கள் வந்து சார், நாங்கள் வந்து சாக்ரிஃபை பண்ணல அப்படின்னா பாஜக உள்ளே வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ள. இதுதான் அவங்க சொல்லக்கூடிய. அதாவது சரிங்க, 6 தொகுதியிலேருந்து 5 தொகுதியாக குறிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, 10 தொகுதி வேணும்னு சொல்லி போராடி 8 தொகுதிகள் பெற்ற பிசிகேவும் சரி, அவங்க சொல்கிற காரணங்கள் வந்து அதிமுகவுடைய போர்வையில் பாஜக உள்ள வந்துடும், அதனால நாங்கள் இந்த கொள்கையை காப்பாற்றுறதுக்காக சாக்ரிஃபை பண்ணிருக்கோங்கிறாங்க. நீங்கள் பாஜக உள்ள வரக்கூடாதுன்றதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. சரி, அது கூட விடுங்க. பாரதிய ஜனதா கட்சி உள்ள வரவிடா தடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. இந்தியா வந்து ஒரு கருத்து சுதந்திரம் உள்ள நாடு. அவங்களுடைய ஜனநாயகம் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது.
உங்களுக்கு எப்படி அதை தடுக்கிற உரிமை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது மாதிரி அவங்க வந்து வளர்க்கிற உரிமை இருக்குன்றது அவங்களும் சொல்லுவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. எந்த கருத்தையுமே நம்ம வந்து அது சட்டத்துக்கு புறம்பான கருத்தால் இருந்தாலொழிய அதை தடுக்க முடியாது, தடுக்கக்கூடாது. அதுதான் ஜனநாயகம், அதுதான் சுதந்திரம். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் ஒரு கட்சியினுடைய கட்சியே நாங்கள் உள்ள விட மாட்டோம் தடுக்கிறதே வந்து நீங்கள் வந்து ஒரு சட்டத்தை புரிஞ்சிக்காம அல்லது அடுத்தவருடைய உரிமையை பறிக்கிற செயலாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி விடுதலை சிறுத்தைகள் 4 பேர் சட்டமன்றத்தில் இருந்தாங்களோ அதுபோல் 4 பேர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்தாங்களா இல்லையா? இப்போ என்ன புதுசாக வரப்போகிறாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு? இந்தியாவில் ஆட்சியில் இருக்காங்க. சரி, நான் இன்னும் சொல்கிறேன், ரொம்ப நீங்கள் விளக்கம் கூட வேண்டாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 234 இடத்துலையும் விடுதலை சிறுத்தைகளே ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்க. அது நடக்க போகிறதில்ல, இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு சொல்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிட்டார். ஏகமனதாக ஒரு தீர்மானம் போடுறாரு. தீர்மானம் போட்டாங்கன்னா மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றாங்க. 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏகமனதாக ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஆனால் பாரதிய ஜனதா நியமித்த கவர்னர் கையெழுத்து போடலன்னா சட்டமாகுமா? அதான் வேணாங்கிறாங்க. நீ வேணான்னு என்ன செய்வ? நீ இவ்வளோ நாள் என்ன செஞ்ச? என்ன செய்ய முடியும்? கவர்னர் கையெழுத்து போடாம ஒரு மசோதா சட்டமாகுமா? நீங்க வேண்டாண்டு மக்கள்கிட்ட சொல்லி என்னங்க பண்ண போறாங்க? மக்கள் என்ன ஓட்டு போட தான் செய்வாங்க. நீங்க என்ன செய்ய முடியும்? பார்லிமெண்ட்ல ஒரு தீர்மானத்தை ஆமா, ஏற்கனவே பார்லிமெண்ட் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 39 இடத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்களா? போய் அங்க ஒண்ணுமே நீங்க செய்ய முடியலையா? இப்போ இனிமே என்ன செய்ய போறீங்க? நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற 39 இடமும் நீங்க ஆட்சி உரிமை உங்ககிட்ட, மத்திய அரசு கிட்ட நிதி வாங்க முடியல. நீங்க சொல்றத மத்திய அரசு கேட்கல, மத்திய அரசு உங்களை மதிக்கல. இதுதானே நிலைமை. இப்போ அதனால மத்திய அரசை நீங்க எதிர்க்கிறீங்க. எல்லாமே சரி. ஆனா மறுபடியும் ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண போறீங்க? இப்போ மட்டும் ஏத்துக்குமா? நல்ல கேள்வி. நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. அதாவது மறுபடியும் ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? மறுபடியும் இதே மாதிரி கோஷம் போட்டுட்டு இருப்பீங்க. நாங்க ஓட்டு போட்டு நீங்க போடுற கோஷத்தை கேட்டுக்கிட்டு நாங்க கை தட்டிட்டு இருக்கணுமா? ஒரு தேர்தல் எதுக்குங்க நடக்குது? சாதாரணமா இன்னைக்கு 99% மக்கள் தேர்தல் நடந்ததுன்னா ஒரு ஆட்சி அமையும். நாம நம்ம வேலையை பார்க்கலாம், நம்முடைய தொழிலை பார்க்கலாம், நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி, படிப்பு, அவங்களுடைய சொந்த பிரச்சனையை பார்க்கலாம். நம்ம வந்து பாதுகாப்பான ஒரு அமைதியான ஆட்சி நடந்தால் போதும். நம்ம கேட்டதை செஞ்சு கொடுக்குற ஒரு ஆட்சி இருந்தால் போதும். நம்மளுக்கு எந்த பாதிப்பு இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை சட்டம் சொல்றாங்க. நாங்கள் மத்திய அரசு உதவி செய்யாட்ட கூட நான் முடிச்சிடுறேங்க. ஒரு அமைதியான வாழ்க்கை அதுதானே ஒரு எதிர்பார்ப்பாங்க. ஒரு பாமரனுடைய ஒரு குடிமகனுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த மாநிலத்தில் ஒரு அமைதியாக நம்ம எதுவும் நம்ம குழந்தைய வெளியே அனுப்பணும்னா அது பாதுகாப்பாக திரும்பி வரும். எந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகக்கூடாது. நம்முடைய பள்ளிக்கு போகிற மாணவர்கள் போதைக்கு அடிமையாக ஒரு சிறந்த கல்வியை பெறுவாங்க. இதுதானே ஒரு அடிப்படையாக மக்கள் எதிர்பார்க்க. அதுக்கு தானே எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்க. யாருக்கு ஓட்டு போடுறாங்க? இவங்க வந்தால் இது மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க, ஆனால் பிஜேபி கிட்ட நாங்கள் எதுவும் கேட்டு வாங்க முடியாது, நீங்கள் வந்து போராடுங்க, தமிழ்நாடு போராடும். உனக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாடு போராடணுமா? இது ஒரு அடிப்படை வாக்காளருடைய கேள்வியாக இருக்குமா இருக்காதா? திமுகவுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்காக மக்கள் போராடணும்னா உனக்கு எதுக்கு ஓட்டு? ஒரு முதலமைச்சர், ஒரு ஆட்சியில் இருக்கிற அமைச்சரவை, ஒரு ஆட்சி நடத்துகிறவங்க மக்களை பாதுகாக்கணும். வர பிரச்சனையெல்லாம் கேட்டுக்கிட்டு மக்கள் அமைதி, வளம், வளர்ச்சி, இதுதான் புரட்சி தலைவி அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா 5 வருஷம் அமைதியாக நீங்கள் வீட்டில் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு தருவாங்க. காவல்துறையாக செயல்படும். அங்கே போய் கட்சிக்காரன் உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணால் கூட நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னது அதிமுக ஆட்சி. ஆனால் இன்னைக்கு அப்படியா நிலைமை? இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தை 5 வயசு குழந்தையிலேருந்து 70-80 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளியே நடமாட முடியல. அதை விட இப்போ சமீபத்தில் ஒரு இது பார்த்துருப்பீங்க. ஒரு 60 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறதுக்காக 70 வயசு முதியவரை கொலை பண்ணானா இல்லையா? இது எங்கேயாவது நடக்குமா? தமிழ்நாட்டு பண்பாடு, தமிழ்நாட்டு கலாச்சாரம் எப்படியா இருந்தது?
இந்த நாட்டில் ஒரு முதியவருக்கும் பாதுகாப்பு இல்லை, 5 வயசு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா இது என்ன நாடா? இதை செய்யறதுக்கு ஒரு ஆட்சியா? அதுக்கு நாங்கள் ஓட்டு போடணுமான்னு மக்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அதுதான் அதிமுக ஓட்டு போட்டால் அமைதி, வளம், வளர்ச்சி. திமுக ஓட்டு போட்டால் போராடுவோம், வென்றெடுப்போம், மத்திய அரசோடு போராடும். இது என்னவோ பாகிஸ்தானை நோக்கி போராடுற மாதிரி, மலேசியாவை எதிர்த்து போராடுற மாதிரி, துபாயை எதிர்த்து போராடுற மாதிரி அவங்க போராட்ட புரொபகண்டாவில் ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, தமிழகம் வாழ திமுக வீழ வேண்டும்னு. நிச்சயமா அதுதாங்க. திமுக கிட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்போன்றது தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவருடைய பிரச்சாரத்தினுடைய அடிப்படை இலக்கு. ஏன்னா இவங்க ஒரு குடும்பம் சுகமா இருக்கணுன்றதுக்காக, இந்த ஒரு குடும்பம் பதவியில் இருக்கணுன்றதுக்காக, அந்த குடும்பத்தை அண்டி பிழைப்பவர்கள் இன்னைக்கு சுகபோகமா இருக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எதுவும் அவங்களுக்கு தெரியல, முதலமைச்சருக்கு புரியல, அவங்க அமைச்சர்களையும் இயல்பாக செயல்பட முடியல, அதிகாரிகளும் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு டிஜிபியை நியமிக்க முடியாமல் 6 மாதமாக இன்றைக்கி இருக்குது. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்க முடியல. துணைவேந்தர் 2 வருஷமாக இல்லைங்க. கேட்டால் கவர்னருக்கு எடுத்து போடல, அவருக்கு எடுத்து போடல. சரி, இப்போ மறுபடியும் ஆட்சி வந்துட்டிக்கலாம், மட்டும் இப்படி கழுத்து போட்டுருவீங்க. நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை. இப்போது நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போது மறுபடியும் வேற ஒரு கோணத்தில் பதில் சொல்கிறேன். அதிமுக அடிமைன்னு சொல்கிறீங்க, எடப்பாடியார் அடிமை, நான் அதை கூட ஏற்றுக்கிறேன். எங்களை நம்பி ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்காக நாங்கள் யார் காலையாவது உழுந்து எங்களுடைய திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவோம். எங்களுடைய சொந்த தேவைக்கோ இல்லை எங்கள் அப்பாவுக்கு தபால் தலை வைக்கிறதுக்கோ போய் எடப்பாடி பழனிசாமி போய் யார் காலையில் விடல. தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரி வேணும்னு சொல்ல போய் காலில் விடுறோம். அதில் என்ன தப்பு? எங்களை நம்பி ஓட்டு போடுறீங்க, நாங்கள் காலில் விழுந்து வாங்குறோமா, கழுத்தை பிடிச்சி வாங்குறோமான்னு அது எங்களுடைய திறமை. நாங்கள் பணிய வேண்டிய நேரத்தில் பணியிறோம், எதிர்க்க வேண்டிய நேரத்தில் எதிர்க்கிறோம். எந்த வகையிலாவது தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றணுன்றதான் நோக்கம். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியான வாழ்க்கையை வாழணும். அதனால தான் இன்றைக்கி இந்த 5 வருஷம் ஆட்சியில் இருந்த பாதிப்புகள் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த மக்கள் இன்னைக்கு விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, இப்படி இந்த ஆட்சியில் இருந்த விலை ஏற்றத்தால் இன்னைக்கு அவதிப்படுறாங்கன்றதுனால இந்த ஆட்சி ஒழிஞ்ச உடனே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன உடனே, அம்மாவினுடைய ஆட்சி அமைஞ்ச உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் தரும்னு சொல்லியிருக்கோம். அது கூட இவங்கள மாதிரி என்னது தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு சொல்லலை, எல்லாருக்கும். அதிமுக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த விலையில்லா அரிசி வாங்குற அரிசி அட்டை வச்சிருக்க அத்தனை பேருக்கும் எப்படி 20 கிலோ அரிசி எல்லா குடும்பத்துக்கும் தரோமோ, அவங்களுக்கு அந்த 20 கிலோ அரிசியோட 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ பருப்பு, அவங்களோட 10,000 ரூபாய் வந்த உடனே முதல்ல தருவோம். அதுக்கு பிறகு மாசம் 2,000 ரூபாய் தருவோம். கூட ஃப்ரிட்ஜும் கொடுக்குறீங்களே, கூட ஃப்ரிட்ஜும் கொடுக்குறீங்களே. ஃப்ரிட்ஜ் அது அம்மா ஏற்கனவே மிக்சி, கிரைண்டர் எல்லாம் கொடுத்து பழக்கம் பண்ணாங்க. அது அம்மாவனுடைய வாரிசு தானே எடப்பாடியார், அதனால அவருடைய வழியில் ஃபேன், மிக்சி, கிரைண்டர் கொடுத்தது போல் இவருடைய சாதனை அது ஏற்கனவே அது கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ ஃப்ரிட்ஜு கொடுக்குறாரு. சரி சார். சார், நீங்கள் நடிகர் கமலஹாசன் பற்றி பேசுனீங்க. இன்னொரு நடிகர் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி, அதிமுக களத்திலே இல்லை அப்படின்னு சொன்னார். உண்மைதாங்க. அவங்க களம் என்பது ஏசி ரூமில் இருக்கிற களம். ஸ்டாலினும் இன்னும் மக்களை சந்திக்க ஆரம்பிக்கல. கூட்டணி பேச்சுவார்த்தையும் அவங்க வியூக வகுப்பாளர்களுடைய கருத்து திணிப்புகளும் தான் இன்றைக்கி தேர்தலில் அவங்களுடைய பணியாக இருந்துகிட்டு இருக்கு. இவரும் மக்களை சந்திக்கல. இவரும் வந்து ஏசி அறையில் இருந்துக்கிட்டு அவங்க வியூக வகுப்பாளர் சொல்கிறத எழுதி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு போட்டி. அதனால் அவங்களுக்கு போட்டி. நான் உறுதியாக சொல்கிறேங்க, நீங்கள் நான் சொல்கிறது இன்னைக்கு ரமணி சார் அவர்கள் இதை வந்து எழுதி வச்சிங்க, குறித்து வச்சிங்க, இன்னும் கேட்டால் அதை ஸ்க்ரோல் பண்ணி வச்சிங்க. அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறாரு, அதிமுக பலமான கட்சியாக ஆட்சி அமைக்குது, பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக வருது. 2021 அம்மா செஞ்ச மாற்றத்தை இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் இந்த தேர்தலில் செஞ்சு காட்டுவார். விட தெரியுது. அதனால் இன்னைக்கு விஜய் சொல்கிறது சரி. இன்னைக்கு போட்டி என்பது திமுகவுக்கும் விஜய்க்கும் தான். அதனால்
அவங்க அடுத்த நிலையில் யார் வரப்போகிறோம்னு அவங்க அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, போட்டிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 2021 அம்மா செஞ்சு காட்டினதை நாங்கள் செஞ்சு காட்டுவோம். 2026 எடப்பாடியார் முதலமைச்சர், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி தலைவர். அதனால் அவங்க அடுத்த இடங்களுக்கு யார் போட்டிக்கு போடுறாங்கன்னு எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ புதுசாக இவங்க சசிகலா, ராமதாஸ் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் போட்டிடுறாங்க, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் போட்டிடுறாங்க. இன்னும் தேர்தலுக்குள்ளே நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதையெல்லாம் ஒரு போட்டின்னு எடுத்துக்க முடியாது. இன்றைக்கி இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்குரிய தகுதியும் தரமும் அதுக்குரிய கட்டமைப்பும் உள்ள ஒரே கூட்டணி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி. ஓகே சார், வாழ்த்துக்கள் சார். மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்குறோங்க சார். நிச்சயமாக வாங்க. நன்றி, வணக்கம் சார்.